Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு சிக்கன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது தேவையான மசாலா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடு பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, 5 காஞ்ச மிளகாய். இதெல்லாமே போட்டு சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட துருவன 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தேங்காய் நிறம் மாறுற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போது சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நைட்டாக அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்குது. கருவேப்பிலை போட்டதுமே இன்னும் நல்லா வாசமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு.